எப்பப்பா எவ்வளோ வேலை எவ்வளோ வேலை. மாசம் மாசம் அப்படி வேலை செஞ்சு நம்ம முடியெல்லாம் நடிச்சு போயிட்டு இருக்கும் போல. வர மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு என்ன காரணத்தையாவது சொல்லிவிடுறான். இந்த செல்லத்தாய்க்கு மோனாலே எல்லாம் பறந்து கட்டி ஓடி விடுறானுவ. இன்னைக்கு 2 மாப்பிள்ளை வர சொல்லியிருக்கேன். எவன் ஓடுறான் எவன் இருக்கான்னு நான் பாத்திர மாட்டேன். என் மவளை கட்டாதான் இருந்து என்ன இல்லைனா என்ன. என் மவனுக்கே நான் 1000 பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிச்சுட்டேன். எப்பப்பா என் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்குள்ள ஏன் முடியலாம் நினைச்சு போய் சேர்ந்துருவோம் போல. ஊர வளவத்துல என்ன நடக்காததா? படப்படான்னு எல்லாம் லவ் பண்ணின்னு கையை பிடிச்சின்னு ஓடல. அந்த மாதிரி லவ் பண்ணின்னு வந்திருந்தா கூட பரவாயில்ல. லவ்லாம் பண்ண மாட்டேன்னு வந்து நிக்க 10,000 இந்த புரோக்கருக்கு கொடுத்தே என் சொத்து அழிஞ்சிரும் போல. ச்சே, இன்னைக்கு 2-1 தாலியே முந்தானில முடிச்சு வச்சுதான் இருக்கேன். அப்படியே பிடிச்சிருக்குன்னா அங்கனே கட்டி வச்சிட மாட்டேன். எல்லா வேலையும் ஒண்டியா செய்ய வேண்டியதா இருக்கு. மர்மவளே எங்கதான் போய் தொலைஞ்சாலும் தெரியல. எங்கனையாவது கதை விட போயிட்டாலும் தெரியல. மர்மவளே காலையில ஆரம்பிச்சுக்குதா மருமாவள குருமாவள. மற்ற நாள்லாம் பார்க்கணுமே 10 மணி வரைக்கும் தூங்கும். சோறு குழம்பு எல்லாத்தையும் ஆக்கின்னு போய் கையில் கொடுத்தாதான் தின்னு வேணும். இவ பொண்ணுக்கு ஒன்றுனா எப்படி காலங்காத்தாலே இப்போ வந்து வேலை செய்யுது பத்தியா. இப்போலாம் இதுக்கு முதுகு வலிக்காது, கை கால்லாம் வலிக்காது. நம்ம ஏதாவது ஒரு வேலை சொன்னாதான் போதும். ஐயோ மருமவளே கையை குடையுதே காலை குடையுதே என்னும். இதோ வந்துட்டே இப்படி இங்கிட்டு வந்து நில்லு மர்மவளே. கழுத்துலாம் ஒரே சுளுக்கு பிடிச்சாப்புல இருக்கு. நம்ம வந்துட்டோம்ல, இனிமே எல்லாம் வந்துடும். என்னத்தை பண்றீங்க? அதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுங்க. ஏன் நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க? இவ்வளவு நாள் நான் தானே செஞ்சுட்டு இருந்தேன். இதை செய்ய அதை செய்யன்னா நான் செஞ்சுட்டு போறேன். நீங்க எதுக்கு இதெல்லாம் கையில் எடுத்துன்னு இருக்கீங்க? மணி காலையில 4 தான் தேவுது. அதுக்குள்ள என்னத்த இப்படி வந்து வேலை செஞ்சு நிக்கிவ? வாங்க போய் தூங்குவோம், பிறகு ஏஞ்சு வருவோம். கூறுகிட்ட மருமவள என்ன கதை என்ன செய்தின்னு தெரியாம நீ பாட்டுக்கு வரங்கின்னு கிடக்கே. எல்லா வேலையும் தடபடா செய்ய வேணாமா? வடை இட்லி போண்டா பொங்கல் டீ எல்லாம் போட வேணாம். என்னத்தே பேசுறீவ? நான் தான் நீங்க முன்னாடியே சொன்னீங்கன்னு சொல்லி வீடு எல்லாத்தையும் தொடச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன விடிய காலையவே வந்து நிற்க போகிறாங்க. அவங்களாம் ஆக்கி சாப்பிட்டு தான் வருவாங்க. சும்மா டீயும் காப்பியும் கொடுத்தா போதும். நம்ம உமா தான் எதுவுமே யாரு வந்தாலும் வேணான்றாளே. அவங்களாம் வரமாட்டாவத்த. வரமாட்டாவளா? என்ன சொல்லுத? ஐயோ விடிய காலை வரமாட்டாங்கன்னு சொன்னத்தே. வாங்க போய் வரங்குவோம். மருமவளே இன்னைக்கு நானு 3 மாப்பிள்ளை வர சொல்லியிருக்க மருமவளே. அதுல எவனையாவது ஒருத்தனையாவது நான் பிடிச்சி கட்டி வைக்காம விட மாட்டேன் மருமவளே. நீயும் தான் ஊரு புள்ளா அலைஞ்சி மாப்பிள்ளைன்னு தேடுற. அவ ஒருத்தனையும் கட்ட மாட்டுறா. தனியாக கூட்டுன்னு போய் குசுன்னு என்னத்தை தான் பேசுவாளோ தெரியல. தலை தெறிக்க ஓடி போடுறானுவ. நீ ஆர்வமா இருக்கியோ இல்லையோ, நான் ஆர்வமா இருக்கு. அவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி துரத்தி விட்டுணும். இல்லைன்னா எனக்கும் என் புருஷனுக்கும் டைவர்ஸ் வாங்கி குத்துருவா போல. இங்கே உட்காந்து நான் அவடிக்கிற கூத்து இருக்கியே. எப்பப்பா என்ன சொல்லுத? என்னத்தே சொல்றீங்க? 3 பேர் வராவளா? அதாத்தே என்னன்னா செய்யலாம், எத்தனை பேர் வருவாங்கன்னு கணக்கு போட்டுன்னு இருந்தே. 3 பேரும் ஒட்டுக்கா வந்தா எப்படித்தே இடம் கொள்ளும்? மருமவள இங்கதான் செல்லத்தாயி வைக்கிற ட்விஸ்ட் வச்சு கிழிச்ச. நீ வைக்கிற ட்விஸ்ட தான் யாரும் பார்க்க மாட்டாங்களே. இது மருமவள என்ன சொன்ன? ஐயோ என்னத்தை எப்படி சொல்றீவ? நீங்களாம் ஒரு ட்விஸ்ட் வச்சீங்கன்னா அதெல்லாம் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே இல்லத்த. நீங்களாம் ஒரே நேரத்துல 4 குடும்ப கொடியை கெடுப்பீங்க. ஐயோ குடிக்க என்ன வாங்கிட்டு வரதுன்னு கேட்டதே. நீங்க சொல்லுங்க என்ன ட்விஸ்ட்னு. அது ஒண்ணும் இல்ல மருமவளே. நானே சர்க்கார் உத்தியோகம் பாக்குறவரு நல்ல பணக்காரவரா பார்த்து மாப்பிளம் பாக்குற பத்தியா. அது பொறுக்காம இங்க இருக்கவ எவ்வளோதான் சதி திட்டம் தீட்டுறாளோ பாத்துக்க. எல்லாத்தையும் பொல்லாத்தையும் ஒன்ன கடக்கம் ஒன்று சொல்லி என் பொண்ணை பத்தி தப்பா சொல்லி வர மாப்பிள்ளையெல்லாம் தெருவோட அனுப்பிடுறாளோ மருமவளே. அதான் நைட்டு ஃபுல்லா உறங்காம உட்காந்துருந்து ஒரு திட்டம் தீட்டிக்கிறான். மூஞ்சி பத்தியா நல்லா? இந்த மாதிரி திட்டம் தீட்டுறேன் தான் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி என் வாழ்க்கைக்கு எடுத்து புட்ட. இப்போ வரவன் வாழ்க்கையை வேற கெடுக்கலான்னு பாக்குறேன். நல்லா வேவாது கொழுக்கட்டை மாதிரி ஒரு மூஞ்சி. உன் மணி பர்ஸ் வாயை ஒரு நாள் கிழிக்கிறனா இல்லையான்னு பாருடி.
என்ன மருமவள, நான் பேசுற பேச்செல்லாம் பார்த்து என் வாயை அப்படியே பிடிச்சி கிழிக்கணும் போல இருக்கா உனக்கு? ஐயோ என்ன இந்த பொம்பளை மனசுல நினைச்சதெல்லாம் வாயோடி சொல்லுது. இது நசமாலே பெரிய ஆளாதான் இருக்கும் போல, கொஞ்சம் பார்த்து தான் நடந்துக்கணும். ஐயோ என்னத்தே நீங்களாம் எனக்கு கடவுளுக்கு சமத்தே, கடவுளுக்கு சமம். உங்களை போய் அப்படி நடப்பனாத்தே. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க தே, ஃபர்ஸ்ட் பிளான சொல்லுங்க தே. மருமவள அப்படி கேளு மருமவள, கதைய இது சிறிதும் வெளியே கசிய கூடாது மருமவள. இது பெரிய கண்ணகி, கடுகளவு கசிஞ்சாலும் உயிரை விட்டுரும். என்ன கேளு மருமவள. வேணா நான் விடவா போற? நீ ஒரு மானம் கேட்டவ, உன் பொண்ணு ஒரு கூறு கேட்டவ, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அடுத்தவங்க உயிரை எப்படி எடுக்கலான்னு தான் பாப்பீங்க. மருமவள என்ன தெரியுமா, 8 மணிக்கு ஷார்ப்பா ஒரு சர்க்கார் உத்தியோகம் பார்க்குற மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்க மருமவள. அப்புறம் மதியம் 2 மணிக்கு ஒரு பிஸ்னஸ் மேனு வாழைத்தொப்பு தென்னந்தொப்பு அது இதுன்னு வச்சிருக்காராம், அவரை வர சொல்லியிருக்கேன். அடுத்தால மாப்பிள்ளையே 7 மணிக்கு வர சொல்லியிருக்க மருமவள. மறுநாள் காலையாத்தே கூறுகட்ட மருமவள, காலையில் 7 மணிக்கு வர சொல்லுவேன், நைட்டு 7 மணிக்கு தான் மருமவள. எதுக்கத்தே மிச்சம் மீதியெல்லாம் வாங்கின்னு போவா? அட கூறுகட்ட மருமவள, அதுக்கு தான் உங்க அப்பா வர சொல்லிடுறேன். அப்புறம் நானும் உங்க மண்டையில ரொம்ப நாளா குழவி கல்ல தூக்கி போடணும்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நல்ல நாள் தான் அமைய மாட்டுது. அந்த நாள் எந்த நாள்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஐயோ மருமவள, என்ன சொல்லுத? நான் சும்மா பிராங்க் பண்ண மருமவள, நீ சீரியஸா எடுத்துக்கறியா? அப்படிலாம் இல்ல மருமவள, நீ சும்மா தான் சொன்ன. ஐயோ அத்தை, நான் ஏத்த உங்ககிட்ட பிராங்க் பண்ண போறேன்? நான் நெசம் தான் சொல்லுறேன். இத்தே பிராங்க் பண்ற அன்னைக்கு நீ கண்டுபிடிச்சிங்கன்னா பழச்சிங்க, கண்டுபிடிக்கல அவ்வளவுதான் அத்தை. என்ன மருமவள சொல்லுத? என்ன பண்ணுவ? இத்தே யோசிக்கவே மாட்டேத்தே, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சின்ராசா எப்பா எப்ப இந்த பொம்பளை கிட்ட பேசினாலும் கடைசியில சண்டையில தான் வந்து முடியுது. இந்த பொம்பளை வேற அபாய சம்பவம் ஒழிக்கிறா. அந்த ஆளு என்ன ஏது எதுவும் கண்டுக்க மாட்டான், வந்த உடனே நம்மளதான் போட்டு சமுட்டுவான். சே, முதல்ல அந்த சிறு வண்டை நசுக்குனா அந்த பெரு வண்டு தானா அமைதியாயிடும். அவளை கல்யாணம் பண்ணி துரத்திட்டு அப்புறம் இருக்கடி உனக்கு. இந்த கிழவி கூட எனக்கு பெரும் பாடா போச்சு. 4 மணிக்கே எழுப்பி என் உயிரை எடுக்கிறா. கொஞ்ச நேரம் உறங்குவோம். எண்ணி எண்ணி உறங்குறீங்களா? எம்மா ஆத்தாளுக்கும் மொவலுக்கும் காலையிலே நச 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 நசன். ஏ உமா, கதவு திறந்துதான் கிடக்கு. என்ன எண்ணி உறங்கினா இருந்தீவா? இல்ல உமா, படுக்கிறதுக்கு பள்ளம் நோண்டி நின்றேன். என்ன விஷயம் சொல்லு. எண்ணி உங்களுக்கு எப்பயும் காமெடி தான் போங்க. அத சொல்லதான் வந்தியா? சொல்லிட்டுனா கிளம்புமா, தூங்கணும். எண்ணி அது இல்ல அண்ணி, என் புடவையெல்லாம் கட்டி கட்டி பழசா போச்சு, ஒண்ணுத்துக்கு தேராது போல. அதான் உங்க புடவை ஏதாவது தேருமான்னு காண வந்தேன். நீ எங்க தரீங்களா? புடவை தானே தேருமா தேரும். நீயும் உங்க ஆத்தாலும் மட்டும்தான் தேர மாட்டீங்க. அது வரைக்கும் பாரு. கூறு கெட்டுவ ஆத்தாளி மவளி என்ன திட்டுற கழுவி ஊத்துற அப்படியே போறா பாரு எருமசாணி. ஏன் உமா, தயவு செஞ்சு சத்தம் காட்டாம எடுத்துட்டு போ உமா. காலையில என்னால முடியல, என்ன உறங்க விடுங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க, இதோ பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா. அம்மா, இங்க பாத்தியா குஷுப்பாக்கா, மாப்பிள்ளை எப்படி சும்மா ஜம்முன்னு ஹீரோ ஆட்டம் இல்ல? எங்க அப்பாவும் தான் எனக்கு பார்த்தாரு, நல்லா சோப்பலாங்கி ஆட்டம். ஆமா நரிமுடி, மாப்பிள்ளை நல்லா ஜம்முன்னு தான் இருக்காரு, நல்லா ஹீரோ கணக்கா எல்லாம் இருக்காரு. எப்படி இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னே தெரியல. நீ அது பரவாயில்ல, உனக்கு அது சோப்பலாங்கி மாப்பிள்ளை. எனக்கும் தான் பார்த்தாங்களே நல்லா பாரலாட்ட ஒருத்தவன. அக்கா என்னக்கா பேசுதே? நீயும் குண்டா தானக்கா இருக்க? ஏ வசந்தி, சும்மா கடை, உனக்கு என்ன தெரியும்? நானும் அந்த காலத்துல அலைகள் ஓய்வதில்லை ராதா மாரி இருந்தேன். எனக்கு கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவான், தவமா தவம் இருந்தேன். கடைசியில முதலே மூணு மாதிரி இவனை பார்த்து எங்க அப்பா கட்டி வச்சுட்டாரு. எல்லாம் எனக்கு கிறக்கானு நானும் கம்முன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல பாத்தீங்களாக்கா, ஊரு ஃபுல்லா தேடனாலும் நல்லா ஹீரோ கணக்கான இருக்க மாப்பிள்ளையெல்லாம் அவன் ஆத்துக்கு பிடிச்சிக்கிறா. மர்மாளா, பொண்ணு ரெடி ஆயிடுச்சா? கூட்டுன்னு வாமா.
தகப்பா, நீ பண்ணதுல உருப்படியான காரியம் இதான்டா. ரொம்ப ரொம்ப எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணையே எப்படியாவது பேசிட்டு முடிச்சிடு தகப்பா. இல்லடா மாமனே, பொண்ணு என்னமோ நட 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 நல்ல நெட்ட குச்சி மாரி இருக்கு. அதான் நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா இல்லையான்னு பாக்குறேன். ஏய் தகப்பா, உன் மூஞ்ச புடிச்சு அப்படியே ஒராசிடுவோம் பாத்துக்க. எத்தனை பொண்ணை பார்த்தோம், ஏதாவது ஒண்ணு செட்டாச்சா? பாரு, நான் ஊரெல்லாம் சுத்துறேன்னு சொல்லிட்டு எங்க அப்பனும் ஆத்தாலும் வரலன்னு உனக்கு வேஷம் போட்டு கூட்டணும் வந்தா கொடுத்த காசுக்கு மேலேயே கூவுற கொய்யா. என்னத்த சொன்னனோ அதை மட்டும் சொல்லு. பொண்ணு வீட்டுக்காரவ வேற பாக்குறாங்க. மாப்பிள்ளை ஏதோ குசு குசுன்னு காதை கடிக்கிறாப்ல இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா, பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதான் பேசி முடிச்சிருங்க இந்த பொண்ணு ஏன்னு சொல்லுவான். அதான் எனக்கு தெரியுமே. அவ யாரு? செல்லத்தாய்க்கு மோவளாச்சே. செல்லத்தாய் மோவள பிடிக்காத யாராவது இருப்பாங்களா என்ன? உமா, மாப்பிளைக்கு காப்பி தண்ணிய குடுமா. நீங்க தானே அத்தை கூட்டிங்க, அதான் என்னன்னு கேட்கலான்னு வந்தேன். இருங்க அத்தை, நான் போய் உமாவை கூட்டின்னு வரேன். தம்பி, தம்பி, அது நீங்க பார்க்க வந்த பொண்ணு இல்ல தம்பி. அது என் மருமக தம்பி. அட பாவிங்களா, நானே 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவான்னு என்னென்னமோ போய் சொல்லி எங்கெங்கேயோ அலைஞ்சி என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா அதுக்கும் வந்து ஆப்பு வைக்கலான்னு பாக்குறானு மாப்பிள்ள. அது என்னோட மருமவ தான். தோ இப்ப வந்துருவா என் மவ. நல்ல அளவோட தங்க சலையாட்டம் இருப்பா. Wow, what a beauty! எவ்வளவு பியூட்டிஃபுல்லான கேர்ள். காப்பி எடுத்துக்கோங்க, காப்பி எடுத்துக்கோங்க, உங்களதான். டேய் மோனே, டேய் காப்பி எடுடா. மாப்பிளைக்கு காது கேட்காதுன்னு நினைச்சு போறாங்க. டேய் சூப்பரா இருக்குப்பா பொண்ணு. எப்பா இந்த பொண்ணப்பா எனக்கு கட்டி வைக்க போறீவ? ஆமாண்டா மோனே. எப்பா பொண்ணு நல்லா எண்ணெயில ஊற வச்ச பூந்தி மாதிரியே இருக்காளேப்பா. புட்டா இப்பவே வாந்தி எடுக்க வச்சிருவேன். டேய் மோனே, உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு போலயே. ஆமாடி. மாங்கல்யம் தந்து நானே, இனிமே அந்த பொண்ணு உனக்கு தானே. நீ அப்படியே மூடிக்கிட்டு குந்துனா கண்டுபிடிச்சு ஊட்ட விட்டு தத்திர போறாவ. மாப்பிள்ள அடிக்கடி வந்து உங்க கார்ல ஏதோ சொல்லுறாரு போலயே. மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? உங்க பொண்ணுதாத்தே ரொம்ப நேரமா சைட் அடிச்சுன்னு இருக்கேன். ஏய் மவனே, அவங்க அதை கேட்கலடா. என் மவன் வந்து இன்ஜினியரிங். இல்ல அவரு இன்ஜினியர் கேக்குறாரு. ஐயோ தகப்பா, காலையில நான் உனக்கு கூட்டு வரக்குள்ள என்னையா சொல்லி கூட்டு வந்தேன். ஏயா இன்ஜினியரிங் எல்லாம் சொல்ற? டாக்டர்னு சொல்லியா? டே மோனே, காலையில ஐடி கம்பெனி தான்டா சொல்ல சொன்னேன். இப்ப என்னடா டாக்டர்னு சொல்லுதா? ஒழுங்கா சொல்லுதா? அப்படியாப்பா, சரி சரி, ஐடி கம்பெனியே சொல்லி விடு. ஓ அப்படியா? சரி சரி. மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 1 லட்சம். பாவி, எல்லா பிளானையும் கெடுத்து விட்டுருவோம் போலயே. அது ஒண்ணும் இல்லைங்க, 1,40,000. அததான் அவர் அப்படி சொல்லுறாரு. என்ன, நானும் வந்தே பிடிச்சு பாக்குறேன். மாப்பிள்ளையோட அம்மா ஒரு வார்த்தை பேச மாட்டாவே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. எப்ப வடபுஜிலாம் தருவீங்க? ஐயோ, இந்த பொம்பளை இதுக்குதான் கூட்டு வர வேணாம்னு சொன்னேன். பேசினாலே வாய் திறந்தாலே பிரச்சனை தான். பேசாதான் கதையே கந்தலாக்கிரும் போல. நானும் வந்தே பிடிச்சு அதான் கேட்கணும்னு நினைச்சேன். சின்ன பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் போய் எடுத்துன்னு வரேன். அனுமதி இரு, நான் போய் கொண்டு வரேன். சின்ன பொண்ணு நீ இரு. சின்ன பொண்ணு நான் போய் எடுத்துட்டு வரேன். இவங்க கூட ஏதாவது பேசின்னு இரு. புத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேச பேச ராசியானது. பொண்ணுக்கும் நம்மள பிடிச்சிருச்சு போல. வச்ச கண்ணை எடுக்காம நம்மளையே பாக்குதே. இன்னாங்க வடை பஜ்ஜி போண்டா எது வேணுமோ எடுத்து தின்னுங்க. சரி. சின்ன பொண்ணு, ஃபேன் என்ன அங்கதான் ஓடிட்டு இருக்கு? இப்படி கொண்டு வந்து மாப்பிளைக்கு வை. கடவுளே, என்னக்கா இது? மாப்பிளை அப்பாக்கு சொட்ட, மாப்பிளைக்கு சொட்டையா? ஐயோ வசந்தி, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சின்ன பொண்ணு இதெல்லாம் பார்த்து தானே கூட்டம் இருப்பா. என்ன இதெல்லாம்? ஏக்கா, எனக்கு வேற ஒரே சிரிப்பா வருதுக்கா. என்ன பண்ணேன்னு தெரியல. சின்ன பொண்ணு வேற கோச்சுக்குவா. அதான் அவ கண்ட்ரோல் பண்ணினே இருக்குங்க. என்ன செய்யுது ப்ரோ?
புரோக்கர் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னானா இல்லையா அத்தை? என்னத்தை? ஐயோ மருமாவளே, செத்த இது மருமாவளே, எனக்கே மூளை கோளாறான மாதிரி இருக்கு. சரி விடு, கழுது தொலைஞ்சு போகுது, முடிதானே மருமாவளே. இதே மாதிரி கல்யாணத்துக்கு ஏதாவது விக்க கீக்க வச்சு சம்பாதிச்சுக்கோ மருமாவளே. அதான் மாசம் மாசம் 1.5 லட்ச ரூபாய் வாங்குறாருல, முடிய நெட்டு கூட வச்சுக்கலாம். என்ன சொல்ற? எத்தே எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க அத்தே. இதுல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. உமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. ஏன் மக்கா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? மாசம் மாசம் மாப்பிள்ளை 1.5 லட்ச ரூபாய் வாங்குறாரு. அதை வச்சு நீ நம்ம சந்தோஷமா இருக்கலாமா? என்ன சொல்லுத? யோசிச்சு நீதாம்மா இதுக்கு மேல முடிவு பண்ணணும். என்னம்மா பண்ணி தொலைய? நல்லா இருக்கு மாப்பிள்ளலாம் சம்பாதிக்க மாட்டேறானுவ, சம்பாதிக்கிற மாப்பிள்ளலாம் நல்லா இருக்க மாட்டேறானுவ. சரி வீடு, கழுத தொலைஞ்சு போகுது, முடிதானே? அதான் 1.5 லட்ச ரூபாய் வாங்குறாருல, நான் பாத்துக்கிறேன். ஏங்க நீங்க நெசமாவே 1.5 லட்சம் தான் வாங்குறீங்களா? ஏமா அதெல்லாம் இப்பவே எப்படிமா தெரியும்? அதெல்லாம் வேலை கிடைச்சாதாமா தெரியும். யோ தகப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கே. என்ன வசந்தி சொல்லுற? இவங்க இப்படி ஏமாத்திருக்காங்க, இப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கேன்ற? ஆமாக்கா, நான் கூட எங்க உமாளுக்கு கல்யாணம் ஆயிடுமோ, இனிமே வடை போண்டா டீ எதுவும் சாப்பிட முடியாதவங்கள பயந்துட்டேன். ஏய், உங்களை கொல்லாம விட மாட்டேன்டா. இந்த மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருப்பீங்க? எத்தே நில்லுங்க, அடுத்த மாப்பிள்ளைக்கு பாத்துக்கலாம் வாங்க.